ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒரு தேவைப்படுற டிப்ஸ் தான். மோஸ்ட்லி இது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். தலையணை இல்லாமல் தூங்குவது நல்லதா கெட்டதா, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தலையணை இல்லாமல் தூங்குவது உடலுக்கு வந்து ஆரோக்கியமா இல்லை வந்து அது கெட்டதா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே தலையணை இல்லாமல் தூங்க மாட்டோம். பெட்டில் தலையணை வச்சு தான் நம்ம தலையணை மேலே தான் நம்ம படுத்திருப்போம், தலையை வச்சு படுத்திருப்போம். ஸோ அது வந்து நல்லதா கெட்டதான்னு பார்த்தா கண்டிப்பாக அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் வந்து நிறைய நமக்கு பக்க விளைவுகள் வரும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல தலையணை வந்து நம்ம எப்படி வச்சுருப்போம், தலைப்பகுதியில் வச்சுருப்போம். ஸோ உடம்பு வந்து கீழே இருக்கும், தலை மட்டும் மேலே இருக்கும். இதனால் முதுகு வலி, கழுத்து வலி அதெல்லாம் வந்து நமக்கு வரக்கூடும். ஸோ தலையணை இல்லாமல் படுத்தா அந்த முதுகு வலி, கழுத்து வலி கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட முதுகெலும்புக்கு வந்து தலையணை இல்லாமல் படுக்கிறது தான் ரொம்பவே நல்லது. முதுகெலும்பு சில பேருக்கு ரொம்ப வீக்காக இருக்கும், அவங்க தலையணை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு முதுகெலும்பு வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தலையணை இல்லாமல் தூங்குவது தான் ரொம்பவே சிறப்பு. சில பேர் தூங்கும் போது குப்புறப்படுத்து, அதாவது தலையணை மேலே மூஞ்சியை வச்சு படுப்பாங்க. அதனால கண்டிப்பாக சருமம் வந்து ஆரோக்கியத்தை வந்து கெட்டு தான் போகும். அதாவது அதில் இருக்க தூசு, அதில் உள்ள கிருமி அதெல்லாம் என்ன ஆகும்னா ஃபேஸில் பட்டு அந்த சருமத்தில் வந்து ஈர்க்கப்பட்டு முகத்தில் சுருக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அதோட நம்ம தலையணை இல்லாமல் படுத்தோன்னா நமக்கு உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகரித்து மன ஆரோக்கியத்தையும் நமக்கு பாதுகாக்கும். உடலில் சீரான ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்த நம்ம தலையணையை வந்து தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. தலையணை இல்லாமல் நீங்கள் படுத்திங்கன்னா உங்கள் உடம்பு வந்து சீரான ரத்த ஓட்டத்தை நமக்கு உண்டாக்கும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக படுத்திருப்போம். ரத்த ஓட்டமும் தலை முதல் கால் வரை நமக்கு சீரான ரத்த ஓட்டத்தை நமக்கு கொடுக்கும். ஸோ தலையணை வந்து இல்லாமல் படுக்கிறது தான் நமக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. முதுகெலும்புக்கும் அதுதான் நமக்கு ஆரோக்கியமும் பாதுகாப்பும் கூட. ஸோ மோஸ்ட்லி தலையணை யூஸ் பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் அப்புறம் போக போக பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே ஈஸியாக இருக்கும். தலையணை இல்லாமல் படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இந்த முதுகெலும்பு பிரச்சனை, முதுகு வலி பிரச்சனைலாம் கண்டிப்பாக இல்லாமல் போயிடும். உங்களுக்கு ரத்த ஓட்டமும் சீராக அமையும். ட்ரை பண்ணி பாருங்கள்.